யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்தபடி எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, சரிங்களா, வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சிலுவை தியானம் அதில் இன்னைக்கு 5வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை உங்க மத்தியில் பேச கர்த்தர் கிருபை தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். The thirst of a savior, இல்லைங்களா? இரட்சகருடைய அந்தபடி எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, இல்லைங்களா, வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த சிலுவை தியானம் அதில் இன்னைக்கு 5வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை உங்க மத்தியில் பேச கர்த்தர் கிருபை தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். The thirst of a savior, இல்லைங்களா? இரட்சகருடைய அந்த தாகத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், இல்லைங்களா? இந்த வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு இயேசு அந்த சிலுவையில அவர் இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்டாக சிலுவையில போகவில்லை. ஆனால் அது ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் அது ஒரு பவர்ஃபுல்லாக வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு சத்தமாக தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம், இல்லைங்களா? இதுல 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, பிரியமானவர்களே, the reality of his suffering, அவருடைய அந்த பாடுகளினுடைய அந்த உண்மை தன்மை, இல்லைங்களா? அது உண்மை, இல்லைங்களா? இட்ஸ் a reality அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஹியூமன் thirst, இல்லைங்களா? முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்களா, அவர் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தபடினால ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தாகம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்தபடினால அவருக்கு தாகம் உண்டாயிடுச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசு, இல்லைங்களா, நிறைய பாடுபட்டார். அதனால இந்த இடத்துல பார்க்கிறோம் அவருக்கு தாகம் ஏற்பட்டதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, இல்லைங்களா, அவர் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்ம துக்கங்களை, இல்லையா, நம்ம வேதனைகளை அவர் சுமந்தார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. சிலுவையில அவர் உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய துக்கத்தையும், இல்லைங்களா, என்னுடைய துக்கத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால, இல்லைங்களா, உண்மையிலேயே அந்த சரீரத்துல ஹியூமன் thirst அவருக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். Again, the reality of his suffering, அவர் பாத்தீங்கன்னா மனிதனா இருந்து அந்த உண்மையாகவே ஒரு தாகமா இருந்தார் என்று சொல்லித்தான் இந்த இடத்துல அவர் தாகமா இருந்தேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம், இல்லைங்களா? நம்ம துக்கத்தை, நம்ம, இல்லைங்களா, வேதனையை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டபடினால் அவர் சரீரம், இல்லைங்களா, வறண்டு போய் அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சரீர தாகத்தினால இட் வாஸ் a reality என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சஃபரிங் ரியாலிட்டி, அதனால உண்மையில அவருக்கு தாகம் உண்டானது, அது உண்மை என்பதை நம்ம புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். இரண்டாவதாக, the faithfulness of God, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னா, அது prophetic, இல்லைங்களா, thirst அவருக்கு உண்டாச்சு. தீர்க்கதரிசிகள் மூலியமாக அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல சொன்ன காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு என்று சொல்லிப்பார். He was a faithful God, like a prophetic, இல்லைங்களா, thirst was there, இல்லைங்களா, தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் எப்படியாவது, இல்லைங்களா, அதுதான் அவருடைய தாகம். எப்படியாவது ஆண்டவரையா பழைய ஏற்பாட்டுல சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா, அந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் he was very faithful to God என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? சங்கீதம் 69:21 சொல்லுகிறது, அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையில அவர் சொன்னபோது அவருக்கு கசப்பான காடையை கொடுத்தார்கள் என்று சொல்லி. உனக்காக எனக்காக பிரியமானவர்களே, இல்லைங்களா, உன் தாகத்தையும் என் தாகத்தையும் தீர்க்க ஆண்டவர் சிலுவையில வந்தார். ஆனால் அவர் தாகமா இருக்கும்போது அவருக்கு கொடுத்தது காடை என்று கசப்பான அந்த தண்ணீரை
அவர் உட்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, he was very faithful to God. இல்லையா, தேவனுக்கு அவர் உண்மையா இருந்து தேவனால் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், அந்த நிறைவேற்றக்கூடிய தாகம் அவருக்குள்ள இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வார்த்தையை சொன்னார். மூணாவதாக இந்த இடத்துல பார்க்கிறோம், தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க மூணாவது the passion of his mission. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு மிஷனோட வந்தார். ஒரு ஊழியம் செய்து முடிக்கணும் என்பதற்காக, மனுக்குலத்துக்காக, தன் பாவத்துக்காக அவர் மறிக்க வேண்டும் என்ற ஒரு வேலையோடு வந்தார். அவர் பிறக்கும் போதே ஒரு வேலையோட மரணத்தை தெரிந்து கொண்டு உனக்காக எனக்காக ஒரு வேலையை செய்து முடிக்கணும். He came to finish his mission. அப்படின்னா இங்க பார்க்கும்போது என்னத்தை முடிக்க வந்தார்? ரெமெண்டிவ் தர்ஸ்ட். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உன்னையும் என்னையும் மீட்டு கொள்ள வேண்டும் என்ற தாகம். ஆண்டவர் மனுக்குலத்தை, மனிதர்களை மீட்டு கொள்ள வேண்டும். You want to redeem his people. அந்த தாகத்தோட இயேசு வந்தார். அப்படின்னா அர்த்தம், உனக்கு எனக்கும் பிரியமானவர்களே ரட்சிப்பை தர வேண்டும், சால்வேஷனை கொடுக்கணும், நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இல்லைங்களா தாகமா இருக்கிறேன் என்று அந்த தாகத்தோடு இந்த உலகத்துக்கு ஓடி வந்தார். ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இறங்கி வந்தார். இங்க பார்க்கும்போது யோவான் 4 அதிகாரம் 34 இல்லைங்களா வாசிக்கும் போது இங்கு இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அந்த ரட்சிப்பை இல்லைங்களா நிறைவேற்ற மட்டும் அவர் தாகம் தீர்க்கவில்லை. எப்படியோ இந்த தாகத்தை நான் தீர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு அதை கம்ப்ளீட் பண்ணணும், அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு வாங்கி கொடுக்கணும் என்ற தாகத்தோடு அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா, அவருடைய இதயம் இல்லைங்களா ஆண்டவர் கொடுத்த அந்த மீட்பின் வேலையை செய்ய ஆண்டவர் தாகமாக இருந்தார். அவர் இந்த உலகத்துக்கு வந்து கூட 33 வருஷம் இருந்தார். அவருக்கு மனுக்குலத்தை ரட்சிப்புல கொண்டு வரணும், ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை செய்து முடிக்கணும் என்ற தாகத்தோடு இருந்தார். இல்லைங்களா, அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். நீயும் நானும் தாகமா இருக்கிறோமா? அப்படி ஆத்மா தாகத்தோட செயல்படுகிறோமா? ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எவ்வளவு பேர் கெட்டு போகிறார்கள். பாவம் பெருகி இன்னைக்கு அக்கிரம அநியாயத்தினால இன்னைக்கு உலகமே கெட்டு போய் கொண்டிருக்கிறது. நிறைய ஜனங்கள் இன்னைக்கு வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் திரளான கூட்டமாக கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆதாரத்தை கொடுக்கிறார்கள், நல்ல எஜுகேஷன் உண்டு, நல்ல எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனால் இயேசுவை, ரட்சிப்பை இன்னைக்கு நம்ம கொடுக்காததுனால, அந்த சத்தியம் அறியாததுனால ஜனங்கள் கெட்டு போகிறார்கள். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல ஒரு மிஷனோட, ஒரு வேலையோட இயேசு தாகத்தோட வந்தார். அது என்ன தாகம்? உனக்கு எனக்கும் மீட்பு தரணும், உனக்கு எனக்கும் ரட்சிப்பை தரணும். அந்த நோக்கத்துக்கு தான் இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த 5வது வார்த்தையாக சிலுவையை அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அகில பிரியமானவர்களே, இது சரீர பிரதான பிசிக்கல் தர்ஸ்ட் இல்லை, இல்லைங்களா, இது ஆவிக்குரிய தாகம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு யோவான் 6 அதிகாரம் 35 நீங்கள் வாசித்து பாருங்கள். இல்லைங்களா, அவர் ஆவிக்குரிய தாகத்தோட வந்தார் இயேசு கிறிஸ்து. சரீர பிரகாரமான தாகம் இல்லை. உனக்கும் எனக்கும் இன்னைக்கு சரீர பிரகாரமான தாகம் உலகத்துக்கு ஜனங்களுக்கு எவ்வளவு உண்டு. அந்த தாகத்தை நோக்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு வந்ததே இல்லைங்களா உன்னை என்னை மீட்டெடுக்கணும், அந்த தாகத்தோடு செயல்பட்டார். அந்த வேலையை, பிதா கொடுத்த வேலையை, அந்த மிஷனை அவர் செய்து முடிக்க தாகத்தோடு செய்து முடித்தார். இந்த மீட்பின் வேலையை செய்ய இயேசு கிறிஸ்து முடிவு பொருந்தும். He was very committed. அவர் அர்ப்பணித்தவராக ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை அர்ப்பணித்து அந்த ரட்சிப்பை சம்பாதித்து கொடுக்க அந்த ரட்சிப்பின் தாகத்தோடு ஆண்டவர் செயல்பட்டார். பிரியமானவர்களே, நீயும் நானும் எப்படி செயல்படுகிறோம்? நீயும் நானும் தாகமா இருக்கிறோமா? அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கள் நிறைய உண்டு, இல்லைங்களா, கெட்டு போகிற பிள்ளைகள், கெட்டு போகிற குடும்பங்கள், கெட்டு போகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. உங்களுக்காகத்தான் இயேசு தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, இயேசு தாகம், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீர் திருப்தி ஆக வேண்டும், நீர் மோட்சத்துக்கு வர வேண்டும், நீர் நல்ல வாழ்க்கையை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நீ நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராக மாற வேண்டும். உன்னை மீட்டெடுப்பது தான் இயேசு கிறிஸ்து உண்மையிலே தாகமா இருந்தார். அந்த தாகமும் உன்னை குறித்தும் என்னை குறித்து தான் தாகம், உன் குடும்பத்தை குறித்து என் குடும்பத்தை குறித்து தான் தாகம், அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை குறித்து தான் தாகம். ரட்சிப்பை சம்பாதிக்க, மீட்டெடுக்க ஆண்டவர் தாகமா இருந்தார். நமக்கு அந்த தாகம் இருக்கிறதா? இயேசு சொன்னதை நாம செயல்பட்டு சீஷர்களை உருவாக்கி இல்லைங்களா தாகமா இல்லைங்களா செயல்பட்டு வேலை செய்து ஆத்துமாக்களை சம்பாதிச்சு கடைசி நாட்களில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.